வச்சுட்டு ஆசை போல புண்ணு வராது ஐயா வெறும் துளசி கட்டாதீங்க அது வியாபாரம் ஆகாது அதோ 2 கிலோ சாமந்தி பூச்சி கட்டுங்க மாலை கட்டுறேன் துளசி கட்டுறேன்னு சொன்னேன் துளசி கட்டுறேன்னா அம்மா வந்து உட்காந்துக்கா அம்மா சாலிக்கு நான் வருகின்ற காலங்களில் நான் யாரு என் பெயர் என்ன தெரியுமா என்ன நாங்கள் சொன்னா தான் சாமியே தெரியும் இவங்க மகாராஜா சிரித்ததுனால நானும் மகாராஜா சிரித்தால் மந்திரியும் சிரிக்கவங்க மகாராஜா அழுதா நானும் அழுவேன் சாமி ரொம்ப பாசம் மகாராஜா அடித்தால் நானும் அடிக்கட்டா ஐயா பிச்சை எடுக்கணும்னா இதே இடத்துல கரெக்டா இருக்குல்ல அங்க லைட் கட்டிக்கிறாங்க அங்க உட்காந்துக்கா என்னைக்கு அம்மா உட்காந்துக்கா இல்லன்னா முத்தங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கா பிச்சை எடுக்கணும்னா இதே மாதிரி ஒரு ஷாட் ஒண்ணு கையில் எடுத்துக்கா ஷாட் எடுத்துக்கிட்டு கையில வந்து உரிமை எடுத்துக்கணும் உரிமை எடுத்துக்கிட்டு அப்படி சாட்டை போடணும் அப்படி 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 சாட்டை போடணும் அப்படி சாட்டை போடணும் சாட்டை போடு அது ஒண்ணு போடு பையனை கூட்டுக்கா சரி பையனை கூட்டிக்கணும் கரெக்டா படிக்கட்டு படுத்து துணி போட்டு படுத்து கையில ஒரு பிள்ளைடு எடுத்து குஞ்சு இருக்கு இல்லையா கைய இருக்கிறது அப்படி கைய இருக்கணும் கரெக்டா அப்படி சாட்டை போட்டுட்டு உரிமை அடிச்சுட்டு பாரு இப்படி ₹10 கூட அக்கா கோட்டை குடியாக்கா கூட அண்ணா சின்ன முத்தண்ணா ஆமா இது பார்க்கும்போது நல்லா ஒண்ணு தெரியுது இதுக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சிருப்பில்ல 6 மாசம் அதே வேலை தான் ஐயா இன்று இரவு இந்த கொலப்பாடி மாரியம்மன் கோயில் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்ன காரணம் ஒண்ணும் கொலப்பாடி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார் அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன 12 நாள் பாரத போர் சண்டையில் 17 நாள் சண்டை சண்டை இல்லையே கர்ணன் முத்தி மோட்சம் இந்நாடகத்திலே நான் என் பெயர் என்ன நான் ஆண்டு வரைக்கும் அச்சம் மடம் ஞானம் பயம் பயப்படி சொல்லக்கூடிய இவனாவது என் புழுல எங்களை அடக்க முடிய மாட்டேங்குது ஐயம் புழுல எங்க பஞ்சபூதங்களை பஞ்சபூதங்களை அடக்கி கையை கட்டி வாயை கட்டி நெத்தில ஒரு ஒட்டி கேட்கின்ற கேள்விக்கு டக்கு இல்ல ஒரு திறமையிலே ஜாக்கிரதை இல்ல நீ சொல்றது நான் ஊன்றேங்க இல்ல அது சொன்னதாக நமக்காக அன்பளிப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நமது கலைக்கல்வியின் மனமாக நினைச்சிருக்கும் அக்கா ₹10 கூட அக்கா கௌரவிச்சுங்க இந்நாடகத்திலே நான் யாருக்க ராஜா நீதான்
சாமி மண்ணா லாஸ்ட்ல தா போட்டுட்டா அண்ணா டீ கடைக்காரண்ணா பால் கொஞ்சம் கெட்டியா கொடுக்குறீங்க பால் கொஞ்சம் கெட்டியா கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணி ஊத்துங்க 7 கிலோ 5 லிட்டரா 7 கிலோ 5 லிட்டர் ஊத்தாச்சா என் பெயர் என்ன? மன்னாதி மன்னர் போட்டும் மகளமுடி வேந்தர் போட்டும் கேட்ட தர்மத்தை இல்லை என்று கொடுத்து சிவந்த கரங்கள் படைத்த என் பெயரோ கொடைவிழல் கர்ண மகாராஜன். விளக்க மேனக்கு கல்யாணம் அருமையான பாட்டு. விளக்கு மீனுக்கு கல்யாணம் அங்கே சென்றா கொண்டி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம் நடக்குதையா திருமணம் அங்க அசல கொண்டி கூட்டம் எல்லாம் கும்மாளம் திருமணத்தை நடத்த வைக்க பெரிய மனசு யாருங்க மகாராஜா கேன கூதிதானுங்க. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அக்கா அப்படி அனுப்பிச்சு என்னையா பிறந்த மாதிரி இருந்தா அது அனுப்பிச்சு சொன்னா ஐயா உன்னுடைய பெயர் கண்ண மகாராஜா இருந்துட்டாலும் இந்த கண்ண மகாராஜனை பெற்றெடுத்த வெட்டையை தாய் தந்தைகள் யாரு சுவாமி கொள்கையுமா? ஆகட்டும் ஐயா. இதுவரை தாயாரே சின்னமுத்தான கேக்குறாரு அண்ணா ஏதோ ஒரு கோட்டை சேர்த்து கேக்குறாரு. இல்ல 100 ரூபாய் சேர்ந்துக்குது இன்னும் 100 ரூபாய் சேர்ந்து போட்டோம் முத்தையும் படி போட்டுருவோம். இப்ப குடும்பம் 200 ரூபாய் சம்பளம் ஏன்னா 60 கத்திரிக்காய் அவ்வளவு இருக்குது. நண்பா ஐயா என் தாயோ ராதை, தாய் ராதை, தந்தையோ அதிரதன். ஐயா
அதிரனுக்கும் தாய் ராதைக்கும் மகன் கண்ணமகன் மகாராஜன் நீ எந்த நாட்டை ஆண்டு வருங்க சூழ்ந்த உலகம் நீர் வளம் நிலவில் மிக்க மச்சிவான நகரம் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எது சுவாமி நாடாளா தண்ணி ஊற்றினா கெட்டி வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் 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 தண்ணி சக்கரை தானே சக்கரை தேங்கல் தண்ணி தேங்க தண்ணி போட்டு விடுங்க. நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் அங்கு தேசமோ என் நாடு. சபா நீங்க ஆண்டு வரக்கூடிய அங்கு தேசம் உன் தந்தையார் அதிரதன் ஒரு ஆச்சாரி ஒரு இடிகுலத்தான் ஈடச்சாரி. நீங்க ஆண்டு வரக்கூடிய நாடு அங்க தேசங்கிறீங்களே, நீங்க சம்பாதிச்சுதா இல்ல உங்களுடைய பூர்வீக சொத்தா? தந்தையும் அதிரதன், தாயோ ராதை, ராதை ஆச்சாரியா ஆச்சாரி, தேரோட்டி இலிகுலத்தான் ஈடஜாதி. ஈடஜாதி உனக்கு எப்படி அங்கு தேசப்பட்டது? ஆமா, சொந்த நாடா யாரான தந்த நாடா? யாராவது தந்த நாடா? தானமாக தந்த நாடா? எனக்கு யார் கொடுத்தார் தெரியுமா? யாரு சுவாமி? மதுரை அனுமனா
எல்லி என்னும் அஸ்னாபுரத்தை ஆமா ஆண்டு வரக்கூடிய சரி அரவக்குழ துரியோதனன் ஆ, எனக்கு ஆ. சீதனமாக தந்த நாடு. ஏன் சுவாமி துரியோதன மன்னன் உனக்கு சீதனமா கொடுத்த நாடுங்கிறியே துரியோதன மன்னன் அவருடைய சித்தப்பா பிள்ளைகளுக்கு பாண்டவனுக்கே கொடுக்கல. உலகம் இருப்பதும் 56 நாடு, 56 நாட்டுல ஒரு நாடு கொடுக்கல. இல்ல இருக்கிறதுக்கு 5 பேருக்கு சேர்ந்து 5 ஊடு கொடுக்கல. இல்ல 5 பேருக்கு சேர்ந்து ஒரு ஊடு கொடுக்கல. சித்தப்பா பிள்ளைகளுக்கு பாண்டவனுக்கு கொடுக்காத துரியோதன மன்னன் இந்த கர்ண மகாராஜுக்கு ஏன் எதுக்காக கொடுக்கணும்? இது கொஞ்சம் விளக்கமாவா சொல்றீங்க. விளக்கமா எடுத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சு போற தண்ணியில கரைஞ்சி போச்சு போறோம். மாவிளக்கு எடுத்தாருக்குள்ள மழை பெஞ்சதுனால கரைஞ்சி போச்சு. கொஞ்சம் நாளா சக்கரை அதிகமா இருந்தனால கரைஞ்சிச்சு. வீட்டுக்கு இல்ல நண்பா ஐயா சொந்த சித்தப்பா பிள்ளையாகிய பாண்டவருக்கு ஆமா துரியோதனன் கொடுக்காத வழி விழக்கூட மண் தரமாட்டேன் உழைத்த துரியோதனன். ஆமா நானோ எலிகுலத்தான் ஈன ஜாதி தேரோட்டி தேர்மகன் ஆமா அதனுடைய மகன். மகன் உனக்கு அந்த ஜாதத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்கணும்? அதை விளக்கமாக சொல்கிறேன், ஆமா கவனமாக கேட்கணும். கண்டிப்பா நண்பா ஐயா பல விதத்தின் தலைவனாகிய ஆ, துரோணாச்சாரியா சரி பாண்டவர் ஐவராஜாக்களுக்கும் ஆமா கௌரவ 100 மன்னர்களுக்கும் சரி வில்மனையிலே பயிர் செலுத்திக் கொண்டிருந்தார். ஓஹோ. யாரு? ஆ, துரோணாச்சாரியா. ஆ, அந்த பாடல்கள் விளையாடுவதும் ஆமா ஆடுவதை நான் கண்டு அந்த விளையாட்டிலே கலந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நான் நீயும் இந்த விளையாட்டுல கலந்துக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டதே ஆ, ஒரு நாள் துரோணத்தில் சென்று சென்று அந்த துரோணின் பாதம் படிந்து படித்து, ஐயா துரோணாச்சாரியரே ஆ, இந்த விளையாட்டிலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கேட்டேன். ஆமா அவர் என்ன உரைத்தார்? அது என்ன சொன்னார்? அடே கர்ணா, ஆ, நான் ராஜில் முதலிய குருவியை தவிர தவிர உனி போன்ற தேரோட்டி மீது கூட ஆ, தேரோட்டி உடம்பினில் இனி குலத்தான் ஆமா ஈனஜாதி ஆச்சாரி வைத்தார். ஆச்சாரி வைத்தான். உனக்கெல்லாம் வில்முனையிலே ஆமா இதை கட்டினான். ஆ, பல நாள் வீரத்திலே மூழ்கினேன், பல நாள் கவலையிலே மூழ்கினேன். முழுகினேன். என்னை பார்த்த பல குருகள் நினைத்தார்கள். ஆமா. அடே கர்ணா, கண்ணா ஏன் இப்படி சவாலிக்கின்றான்? ஆ. உனக்கு என்ன கவலை என்று கேட்டார். சரி அந்த குறிப்பிடத்திலே இந்த குறையெல்லாம் சொன்னேன். எடுத்து சொன்னேன். என்ன சொன்னார்? அதுக்கு என்ன சொன்னாரு? கர்ணா, ஆ, கவலைப்பட வேண்டாம். ஆமா அங்கே யாகவிடத்திலே ஆ, பரசுராமன் முடித்தார். சபாஸ். ஆ, சென்றார். சென்றார். உனக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். கட்டு கொடுப்பா. என்ன செய்தேன்? ஆ, அந்த பரசுராமத்தில் சென்று சென்று யானை ஏற்றம், ஆமா குதிரை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, ஆமா, ஆயுத பயிற்சி, கடாயுத பயிற்சி, ஆமா, அனைத்து கலையும் ஆ, அகல்ல சகல்ல தெராத 7 பதிலையும் கற்றுக்கொண்டேன். ஆ, பரசுராம் எடுத்து சரிங்க. அப்படி கற்றுக்கொண்ட உடனே ஆ, உடல் அஸ்தாபுரத்தின் மைதானத்திலே ஆ, ஒரு பெரிய அரங்கேற்றம். ஓர் பெரிய ஒரு அரங்கேற்றம் நடக்கிறது. 30 கோடி தேவர்களும் ஆமா 48,000 ரிஷிவர்களும் பின்னர் கிடல் இயக்கியர் போதையர் காலார் படைகளும் குதிரை படைகளும் யானை படைகளும் ஆமா அந்த அஸ்தாபுரத்தின் மைதானத்திலே ஆ, குவித்து கிடந்தன. ஆ, அந்த அரங்கத்தை பார்க்க நானும் சென்று இது போன்ற மக்கள் அமரும் மேடையிலே ஆமா நானும் ஒருவனாக அமர்ந்து ஆ, அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். மக்களோடு மக்களாக வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது சரி. அந்த அரங்கேற்றத்திலே ஆ, எழுது நின்றார். ஆ, யாரு யார்? துரோணாச்சாரியா ஆ, எழுது நின்று ஆ, கேளுங்கள் சபையார்களே, சபாஸ். மற்றற்ற மகாபட்ட மன்னர்களே, மன்னர்களே, இது இன்னொரு சீனாகிய சீடனாகி பாண்டவரும் ஆ, கௌரவம் இருக்கின்றார்கள். ஆமா. அப்படியே வீர நாட்டிலே கண்டுகள் வைத்தார். மன்னிக்கலைங்கள். அந்த நேரத்திலே ஆ, யார் எழுதுகின்றார்? யார் எழுந்து நின்றார்? அந்த அர்ஜுனன் ஆ, தான் என்ற கர்வத்தினால், கர்வத்தினால. தானே உலகத்தில் என்ற கர்வத்தினால் ஆமா. எழுது ஒரே ஒரு வனம் விட்டான். யாரு? என்ன பணம்? அது என்ன? ஆ, விருதாசுரம். விருதாசுரம். அதை விட்டுவிட்டு ஆ, அங்கே கூடியிருந்த அடல்சவர்களும் ஆமா. அனைவரும் கைகொட்டி நகைத்தார்கள். அப்பா, அப்படியே அப்பா, அப்பா. அர்ஜுனை விட உலகத்தில் வளர விட்டார்கள். அர்ஜுனுக்கு நிகர் அர்ஜுனே. அர்ஜுனே வல்லவன், வல்லவன். அர்ஜுனே வாலி, அர்ஜுனே வாலி. அர்ஜுனா வாலி. வாலி. அப்ப என்று அனைத்து குழுவினர்களும் ஆமா. கைகொட்டி நகைத்தார்கள். இது உற்சாகப்படுத்துறாங்க. போன்ற மக்கள் ஒரு மேடையிலே ஆ. நானும் ஒருவனாக அமர்ந்து அமர்ந்து இதை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆ, நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சு? என்னையே அறியாமல், அறியாமல். என்னையே புரியாமல், அறியாமல். என் திருக்கண்களும் ஆ, நாகாஸ்திரத்தில் முகர்ச்சி தெரிந்து ஆமா.
என் திருப்படி எவ்வளவு வெட்டியதோ எட்டியதோ அனைவரும் நான் இருக்கும் இடத்தை பாரிட்டார்கள். முன்புறம் திரும்பி நிற்கிறார்கள். அப்பொழுது உரைத்தி கேளுங்கள் சபையார்களே, சபையோர்களே, மற்ற மல்லாவட்ட மன்னர்களே, மன்னர்களே, அர்ஜுனனை உலகத்தில் வாழ்வதற்கு ஆமா நல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் வைத்திருக்கின்றேன். என்னுடைய வீரத்தை பலர் சொல்லி ஒரே ஒரு மனவிட்டு அது என்ன என்ன இடியாச்சிரம் அது என்ன செய்த என்ன செய்தது? இடிமலத்தை உதறித்து ஆமா. அகல்லா ஜகல்லா திராதர ஈரல் பதில் பொழுமே என்ன சொன்னாங்க? அனைவரும் கைக்குட்டி அழைத்தார்கள். அடேயப்பா கருணை விட உலகத்தில் கர்ணனுக்கு நிகர் கர்ணனு கர்ணாவாளி கர்ணாவாளி அப்படி என்று அனைவரும் ஆமா. அப்பொழுது அதே மனிதன் என்றான் யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன். ஏழுகுல சபையர்களே, அப்பனோ இலை குலத்தான் வீரன் தேரோட்டி தேர்வாக ஆமா. நாள் இல்லாதவன் நகரம் இல்லாதவன் ஆமா. அவரிட்ட பணத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வழியில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். யாரு? யாரு? அஸ்தாபுரத்தாண்டு வரக்கூடிய ஆமா. அரவக்கு கொடுத்து வைக்கிறேன் ஆமா. எனது என்று அண்ணவருக்கு நாடு நடத்துகிறேன். ஆமா. இன்று முதல் இன்று முதல் அங்குதாசை பட்டாளிக்கின்றேன். ஆமா. என் அண்ணனாயிருக்கிறேன். என் அண்ணன் என்னுடைய வீரத்தை பாராட்டி பாராட்டி எனக்கு அங்குதாசை பட்டம். அது மட்டுமல்ல, என்னை இனி கொடுத்தான் ஜாதி என்று யாருமே பின்தரவத்தி. ஐயோ. ஆமாங்க. என் தம்பியாக தெரிகிறேன். அவன் சாமி தனக்கென்று பெண் கேட்டு மணலில் அமர்ந்து மாலை கொடுப்பது. ஆமா. என்னை அமர வைத்து மாலையிட்டான். அவன் சாமி யாரு? என் மனைவியோ பொண்ணு. அப்படி பொண்ணுரையை மாலையிட்டு ஆமா. இருவருக்கும் அழகான ஒரு குழந்தை ஓஹோ விஷ்டகேது நிஸ்மகேது விஷ்ணுவரை பெற்று இந்த அங்கு நேரத்திலே ஆமா. சீரும் சிறப்பு வாழ்ந்து கொண்ட நேரத்திலே அவன் சாமி என்னை சரி யார் வந்தா? யாரு? என் தந்தையாகி அதிர சக்கரவர்த்தி வந்தான். திருத சக்கரவர்த்தி வந்தான். அப்பொழுது ஆமா. நான் சிம்மாசனத்தை விட்டு எழுந்து கைவிட்டு கை நின்றேன். கட்டி நின்று அப்பொழுது என் தேவியாராக பொண்ணு எடுத்தா. சாமி ஆமா. அவரோ இனிகுலத்தான் ஈழதாரி ஆச்சுதே. நீ ஒரு அங்கு தாஸ்த மன்னன். அவரை பார்த்து சிம்மாசனத்தை விட்டு இறங்கி எழுந்து கை கட்டிருக்க காரணம் என்ன? டெல்லின்னு வஸ்தாபுரத்தை வேந்தனுக்கு குடி வணங்காத நீ. ஆமா. இந்த அதிரதன் ஆச்சாரியா பார்த்து அவரை பார்த்து கை கட்டி இப்படி கை கட்டிக்கூடிய காரணம் என்ன? அப்படி இந்த தேவியாகிய பொண்ணை கேட்டா. ஆமா. அப்பொழுது உரைத்தி தேவி தேவி அவர் யாரும் இல்லை, என் தந்தையாகிய அதிரத சக்கரவர்த்தி. ஆமா. அப்படின்னு உரைத்தி அப்பொழுதுதான் பார்த்தா. அப்படி என்றால் நீ இலிகுலத்தானா? ஐயோ. நீ ஈனஜாதியா? ஈனஜாதியா? ஈரோட்டி மைந்தனா? ஈரோட்டி மைந்தனா? இதுவரை தெரியாமல் வாழ்ந்து விட்டேனே. ஆமா. அப்படி சொல்லி என் மகனாகிய விசுவை அழைத்து அவருடைய தாயார் சென்று விட்டார். உன் மனைவி அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். ஆமா. இப்ப பார்த்தா வீடுகள்ல என்ன பண்றது? முந்தினுடைய என்ன பண்றது? நம்முடைய விதி பயிரது வந்து தன்னன் தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரிங்க. இன்று வந்த விஷயம் என்ன? உன்னுடைய தம்பி துரியோதனன் தம்பியாய் துரியோதனன். ஆமா அழுத்திருக்கிறான். அப்படியா? புறப்பட போகலாம்.